பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 3 முதல் 5 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். சவுலின் குடும்பத்திலே அப்னேர் என்று சொல்லப்படிதான சவுல் ராஜாவினுடைய அதிபதி தளபதி அங்கே குடும்பத்திலே பலத்தவனானான். சவுலுக்கு இருந்த மறுமனையாட்டிடம் பிரவேசித்ததினால் இஸ்போசேத் அங்கே ராஜாவாக இருந்த சவுலின் குமாரன் ராஜாவாக இருந்த சவுலின் குமாரன், நீ என் தகப்பனுடைய மறுமனையாட்டத்தில் பிரவேசித்தது என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது கோபம் கொண்ட அப்னேர் இந்த இஸ்போசத்திலிருந்து இந்த ராஜ்யபாரத்தை தாவீதிடம் கொடுக்கும்படி தாவீதை சந்தித்து பேசுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அதே வேளையிலே அங்கே தாவீதின் சேவகரும் யோவாபும் அங்கே இந்த அப்னேர் வர கண்டதை, இந்த அப்னேரை தாவீது சமாதானத்தோடு அனுப்பிவிட்டதையும் அறிந்ததும் இந்த யோவாப் தனது சகோதரனாகிய ஆத்சகேலுடைய இரத்தப்பழி வாங்கும்படி அங்கே அப்னேரை கொன்று போடுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். தொடர்ந்து 4வது அதிகாரத்திலே இஸ்போசேத் கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே சவுல் குமாரனுக்கு படைத்தலைவராக இருந்த 2 பேர், ஒருவர் ரேகாப், பானா. இந்த பானாவும் ரேகாவும் சதி செய்து இந்த இஸ்போசேத் தனது படுக்கையிலே படுத்திருந்த பொழுது வயிற்றிலே குத்தி போட்டார்கள். கதிரபஸ்நாமத்துக்கு மகிமை இதை சொல்லும்படியாக தாவீதினிடத்திற்கு வந்த பொழுது தாவீதும் அந்த சவுலினுடைய படைத்தலைவரான இந்த 2 பேரையும் கொண்டு போடுவதை காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே தாவீது இஸ்ரவேல் ராஜாவாகிற காரியத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இருந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று இடத்தில் சொன்னாரே என்று சொல்லி எப்ரோனிலே தாவீது ராஜாவாக அவர்கள் உடன்படிக்கை பண்ணினார்கள், அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எபூசியர் கையில் இருந்ததான எருசலேமை, அங்கிருந்ததான சியோன் கோட்டையை தாவீது கைப்பற்றினார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து தேவனாய் கர்த்தர் அவனை கூட இருந்து நடத்தினார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கே எதிர்த்து வந்ததான பெலிஸ்தியர்கள் எல்லாம் தாவீது முறியடித்து போடுகிற காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனைக்கு பெற்றுக்கொண்ட தாவீது அங்கே பெலிஸ்தியரை தோற்கடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆலோசனை பெற்றுக்கொண்டவர்களாய், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய், கதையற்ற நாளிலே கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கும்போது, நம்ம உத்தரவு கொடுக்கும் பொழுது செயல்படுவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை அருகிற தேவனாக இருக்கிறார். சத்துரு மீது நமக்கு ஜெயம் எடுக்கும்படியாக கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாம் இந்த ஜெயத்தை இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் நமக்கு தருவார். தேவனுடைய சமயத்துக்கு காத்திருப்போம், தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.